பேச வந்தேன், முகம் பார்க்க வந்தேன், பிரியாகவே என்னை பொசுக்கார முள்ளாக கீறிய என் கண்ணல, ஆனாலும் காத்திருந்த ஓ வீட்டில. ஹாய் பாஸ்டோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நானே உங்கள் ஜாரா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம டிவிவியோட எபிசோட் 19 தான் பார்க்க போகிறோம். இன்ஸ்டாலெல்லாம் டிஎம் அக்கா என்ன லில்லி ட்விஸ்டா அப்படின்னு. அப்புறம் நான் சொன்னேன் ஒரு சில விஷயம், என்னது ஜிம்மின் ட்விஸ்டா, ஐயோ அப்படி இப்படி நிறையா. ஸோ எஸ், ஆனால் ஆப்வியஸாக நான் வந்து இதை குட்டான ஒரு எண்டிங்கில் தான் வைப்பேன், சேடான எண்டிங் கிடையாது. ஓகேவா? ஸோ நல்லாயிருக்கும் பாருங்க. ஓகே ஓகே, இப்போ டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். போன பாட்டு பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ உங்கள் அம்மா எல்லோரும் வந்திருக்கவும் வயனும் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி அடக்க ஒடுக்கமா, ஜிம்மனுக்குலாம் எந்த ஒரு டெக்ஸ்ட்டும் பண்ணாமா அமைதியாக சமத்தா போய் தூங்கிடுறா. ஸோ த நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹெரிஸ் எப்படி இப்போ அம்மா கிட்ட சொல்கிறது? ஐயோ, எனக்கே உங்கள் அம்மா வந்து சரியான ஷாக்குடி. டிராகனுக்கு மெசேஜ் பண்ணிட்டேன், அவனே ஒரு மாதிரி ஷாக் ஆக்கி கேட்டான்னா பார்த்துக்கோயேன் எப்படி வந்தாங்கன்னு. அது தாண்டி எனக்கும் புரியல, ஏதோ சர்ப்ரைஸ் வர சொல்கிறாங்க. ஐயோ, அப்போ வயனோட அம்மாவும் எழுந்து அப்படியே கிச்சனில் சமைச்சிட்டு இருக்காங்க. வயன், ஆமா, இதோ உனக்கு இந்த சப்பாத்தியும் இந்த பன்னீர் பட்டர் மசாலாவும் ரொம்ப பிடிக்கும்ல, எனக்கு அதுதான் உனக்கு ஸ்கூலுக்கு லஞ்சே. நான் கொண்டு போயிடுவேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாதுமா. அம்மா, ஐயோ ஜிம்மன் வர சாப்பிடாம வந்திருப்பான், அவனுக்கும் இது பிடிக்கும்ல. இன்னும் ஒன்று சேர்த்து தரியாமா? எதுக்கு? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்தியன் சாப்பாடுனா பிடிக்கும்ல, அதான். அப்படியா? அப்படின்னு அவங்களும் கட்டி கொடுத்துட்றாங்க. எனக்கு எப்படியாச்சும் ஜிம்மனை பார்த்து இந்த விஷயத்த சொல்லிடணும். வயன், அம்மா ஸ்கூல் விட்டு டைரெக்டாக வீட்டுக்கு வா. வீட்டுக்கு தானம்மா வருவேன், அம்மா இருக்கன்ல, கொஞ்சம் கூட பேசணும், எக்ஸாமுக்கு படிக்கணும்ல. ஓகேம்மா. ஐயோ, என்ன என் தாய்க்குள்ள என்னென்னமோ சொல்லுது. ரிசர்வ் எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்திருப்பா. ஏஞ்சலு, அங்கடியே போய் தொலைஞ்ச. எப்பயுமே காலங்காத்தால விண்டோ சைடு வந்து நிற்பல்ல, பார்த்து தொலைச்சிட்டு தானே நானும் ஸ்கூலுக்கு போவேன். எங்கே போயிட்டு தொலைஞ்ச அப்படின்னு சொல்லி அவனும் வெயிட் பண்ணிட்டே இருக்கான். அப்போ வாசலுக்கு வயனோட அம்மா வர்றாங்க. இது யாரு? ஏஞ்சலி வீட்டில் இது யாரு புதுசா? ஐயோ, செம்மன் எல்லாரும் நின்றுட்டு தானே இருப்பான். வெளியில குடுகுடுன்னு ஓடி வர்றா. செம்மனா நோ அப்படின்னு ஃபோன் எடுத்து டெக்ஸ்ட் மட்டும் பண்ணிடுறா. என்னடி ஏஞ்சல் இந்நேரத்தில் உட்காந்து டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பார்த்தா அவன் அம்மாவா? ஐயோ, ஏஞ்சல் அம்மா, அதாச்சும் என் மாமியாரு எப்படி இங்கே வந்தாங்க? ஏஞ்சலே, ஏன்டி ஏஞ்சலே என்கிட்ட முன்னாடி சொல்ல, என் மாமியாரை தூக்கி கொண்டிருப்பேன். சரி, இதெல்லாம் தப்பு. சரி, டிராகன் பைத்தியக்காரனுக்கு ஒரு மெசேஜை போடலாம். ஏய் டிராகனா, அது தொலை. சிவன் ஒருத்தன். எபி, அண்ணா. ஐயோ, சரி, இன்னைக்கு தயம் கூட போறியா? ஓகேண்ணா. ஏன், என்னாச்சு? ஷிஃப்ட்டு? ஜிம்மையோ மெசேஜ் பண்ணியிருக்கான். அட் த சேம் டைம் இப்போ தான் ஃபோன் எடுத்து பார்க்குறேன். ஷிஃப்ட்டு காலையில் 8:30 போட்டிருக்காங்க. நான் இப்போ கிளம்புனா தான் அங்கே போய் ரீச் ஆகுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேண்ணா, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, வெளியில் காட்டிக்காம. பிகாஸ் தயம் கூட எப்போல்லாம் அவளுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் அவளுக்குள்ள ஒரு மாதிரியான பீஸ் அவள் ஃபீல் பண்ணுறா. ஸோ அதான் இப்போ அவள் ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறா. ஏபி, எனக்கு தயம் கூட போகிறேன். ஐயோ, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஐயோ, என் நேரம் எழுந்திருப்பாரா அப்படின்னு வெளியில் ஓடி வந்து பார்த்தா தயம் இப்போ தான் ப்ரஷ் பண்ணிட்டு வாசலில் வந்து உட்காந்துட்டு இருக்கான். ஐயோ, யாழ் இப்படி நான் ப்ரஷ் பண்ணும் போது அப்பாகணும். என்னடா இது தயாங்க? அப்போ எவையும் பார்த்து ஸ்மைல் பண்ணுறா. டிராகன் வந்து சொல்கிறான், என் அபி நீ தான் ஸ்கூலில் விடணும். சரி மச்சான், இப்போ எனக்கு 9:30 தான் ஷிஃப்ட்டு, நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உள்ளே ஓடிடுறான். எபி பார்க்குறாள், இப்போ விஷயமா இருக்குன்னு.
ப்ரெஷ் பண்ணும்போது க்யூட்டாக இருந்தானா அப்படின்னு கண்ணாடியை பார்க்குறான். டேய் தயாங்கா, வாலிகனுக்கு நீ எப்பயுமே க்யூட்டாக தான் தெரியுவ அப்படின்னு சொல்லிட்டு அழகாக தலைவன் குளிச்சுட்டு ட்ரெஸ்அப் எல்லாம் பண்ணிட்டு க்யூட்டாக எபிக்காக வந்து நிற்கிறான் பைக் எடுத்துட்டு. அப்போது வயனோட அம்மாவை போகிற வரைக்கும் அந்த சந்தில் பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஜங்குக் வர அவனும் கிளம்பிட்டு, ஆண்டி நான் பார்த்துக்கிறேன் இவளை, எங்கே போங்க. சரி ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. ஜங்குக் சார் சொல்லுவேன். அது அது நம்ம 2 பேர் ஃபேமிலியும் 2 பேர் ஃபேமிலியும் ரிலேட்டிவ்ஸா? ஓ அப்படியா, ஓகே. சும்மன் வேற காணும், இப்போ எப்படி பேசுறது? ஜங்குக் சார் சொல்லுவேன். சாருன்னா கூப்பிட வேணாம், முன்னாடி எப்படி ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்காக இருந்தமோ அது மாதிரியே இருக்கலாம். சாரு மோர் இதெல்லாம் வேணான்னா ஓகே. ஜேகே சொல்லு. அது அது வந்து நீங்கள் முன்னாடி போங்களே, நான் வரேன். வயன் பின்னாடி ஜெம்மின் வந்துட்டுருக்கான்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆமாம், நான் ஜெம்மின் கூட பேசணும், சாரி அப்படின்னு கொடுன்னு ஓடி போயிடுறா. ஏஞ்சலு என்னடி உனக்கு ஜேகே கூட என்னடி பேச்சோனுங்க அவனுக்கு? இல்லை ஜெம்மினா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன ஸ்கூலில் கட்டையை போட்டுடலாமா? இல்லை அது வா அப்படின்னு அவன் கூட கை கொடுத்துட்டு மெதுவாக நடந்துட்டு அப்படியே பேசிட்டே போயிட்டுருக்கா. ரிஸ் அப்படியே பின்னாடி வந்துட்டுருக்கா. டிராகனுக்கு வர சீக்கிரம் போயிடுவானா, வீடியோ காலில் மட்டும் நல்லா கொஞ்சிறது. நேரில் காலையிலே எழுந்து ஓடிட வேண்டியது. ஒர்க் இருக்குன்னு. நடி இதில் சொல்லு, இங்கே நில்லு. ஐஸ்கிரீம் வேணுமா? இல்லை வேண்டாம், இந்தா அவனோட டிஃபன் பாக்ஸ் அப்படின்னு அவங்க அம்மா செஞ்சு கொடுத்ததை எடுத்து கொடுக்குறா. ஏய் சாப்பிட்றத விட்றி, மேட்ருக்கு வா. அது செம்மன், எங்கள் அம்மா திடீர்னு குறையா வந்துட்டாங்கடா. நீங்கள் தான் உங்கள் அம்மான்னு மெசேஜ் பண்ணுறல, நானே சும்மா தமிழ் சீரியல் ஃப்ளாஷ்பேக் மாதிரி அறுத்துட்டுருக்க. வீண் மேட்ரு வாடி. அதாச்சும் எக்ஸாம் முடிஞ்ச அந்த ஈவினிங்கே என்னை இந்தியா கூப்பிட்டு போயிடுவாங்களா? ஷிலப் பொண்டாட்டி புரியல. அதுதான் எனக்கும் புரியல ஜெமினா. நான் லீவ் விட்டது உன் கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலான் இருந்தேன். நானே எக்ஸாமுக்கு படித்ததுனால உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அட் த சேம் டைம் நான் ஒர்க் போகிறனாலையும் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலடி. ஏஞ்சலே நீ போகாதடி, வேணாம். என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன விஷயம்? ஜேகே சார் இருக்காங்கல்ல? ஆமாம், அவங்க அம்மாவும் எங்கள் அம்மாவும் ரிலேட்டிவா? என்ன? ஆமாம், இன்னைக்கு தான் எங்கள் அம்மா சொன்னாங்க. இது ஜேகே சார் அவங்க அம்மா எங்கள் வீட்டில் இருந்தனால பிக்கப் பண்ண வரும்போது தான் தெரிஞ்சது. எங்கள் அம்மாவும் ஜேகே சாரோட அம்மாவும் சேர்ந்து தான் கொரியா வந்திருக்காங்க. அதான் அது கெமிஸ்ட்ரி மேமாக இருந்தாங்கல்ல. ஏஞ்சலே என்னடி குண்டுக்கு மேலே குண்டு போட்டுட்ருக்க? அதான் ஜெமினா, எனக்குமே ஒன்றும் புரியல. எனக்கே நடக்கிறத பார்த்தா அப்படி தலையெல்லாம் சுற்றுது. எனக்கு அதை விட சுற்றுது. ஏஞ்சலே போகாத, இங்க பாரு அப்படின்னு வயனோட கண்ணத்தை பிடிச்சி அப்படியே சாஃப்டாக ரப் பண்ணிட்டே, போகாதடி, சத்தியமாக உன்னை மிஸ் பண்ணுவேன். எனக்கு அழனும் போல தோணிருண்டி. அப்புறம் என்ன பண்ணுறது ஜெமினா அப்படின்னு வயனும் நல்லா ஹக் பண்ணிக்கிறா. உங்கள் அம்மா கிட்ட சொல்லி இங்கே இருந்து ஓடி. நான் அவ்வளோதான், இன்னிலேருந்து வேலைக்கு போக மாட்டேன். நான் படிக்கணும்ல, இந்த எக்ஸாமுக்காக தான் ஸ்கூலில் வந்து அட்டென்ட் பண்ணது. நான் போகணும்டி. எனக்கு புரியுது, ஆனால் ஜெமினா என்னை மிஸ் பண்ணுவியா? ஆமாடி ஏஞ்சலு, உன்னை மிஸ் பண்ணாமல் வேறு எவ்வளோ நான் மிஸ் பண்ண போகிறேன்? அந்த டெஸ்ஸாவையா? என் டெஸ்ஸான்னு சொல்ல தான் ஞாபகம் வருது. என்ன எதுக்கு எடுத்தாலும் அவன் பக்கத்தில் வந்துட்டு இருக்கா? தெரியலையே, அவகிட்ட வேணா போய் கேட்டுடலாம். ஜெம்மன் சொல்லு. இப்போதான் நீ என் பழைய ஜெம்மன் மாதிரி இருக்கா? ஓஹோ, ஆனால் என்ன திட்டலை, ஆனால் அந்த வைப் இருக்கே, அந்த பழைய ஜெம்மனோட வைப் தான் எனக்கு வேணும். அதான் கிடைச்சிருச்சுல, போதுமா? போதும். சரிம்மா போகலாமா? போகலாம் அப்படின்னு அவங்க அப்படியே போயிட்டுருக்காங்க. ஜேகேவும் இல்லி, உனக்கு எப்படி ஆரம்ப பிடிக்கும்? நீங்கள் யாரும் கூடயும் பேசினதே கிடையாதடி. ஃப்ராடு என்னமோ நடக்குதுடி, இதை அடிச்சு விட்டுட்டுருக்கியா? அப்போ பார்த்தா ஸ்கூல் வாசலில் நின்று ஆரம்பம் லில்லியை இறக்கே விடுறான். ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. லில்லி
ஏன் நான் இல்லையா? நான் கூப்பிட்டு வர மாட்டேனா? அங்கே ஜேகே சார். ஹாய் ஆரம் சார் அப்படின்னு ஜேகே லில்லியை பார்த்து செமையாக முறைச்சிட்டு அப்படியே உள்ளே போயிடுறான். லில்லி ஜேகே அப்படியே இக்னோர் பண்ணிட்டு இருந்துடுறா. அப்போ இந்த சைடு ஓய் அழகி வா அந்த பைக்கில் ஏறு. தயம் என்ன? இந்தாங்க காட்டுங்க. என்னது இது? காலையில் சாப்பிடல தானே நீங்கள்? சாப்பிடல தான். நான் ஊட்டி விடட்டா? காட்டுங்க. இது சும்மா எக் ரோல் மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லி அழகாக ஊட்டி விட்டுட்டு இருக்கா. தயங்கும் எபியை பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்கான். எபி என்ன தயம்? ஒன்றும் இல்லை, ஸ்மைல் க்யூட்டாக இருக்கு. சரி சாப்பிடுங்க அப்படின்னு அந்த ரேப் அப்படியே கையில் வச்சுட்டு அப்படியே தயங்க ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கா. பரவாயில்லையே, குக்கிங்லாம் அடிதூளாக இருக்கு. ஆமாம், அண்ணாக்கு எனக்கு சீக்கிரம் ஒர்க் இருக்கனால அண்ணா போயிட்டாங்க. அதான் போயிட்டான். நேற்று முந்தானேற்று நான் ஓட்டி பார்த்தல, அதனால இன்னைக்கு அவனுக்கு. ஓ ஷிஃப்ட்டு மாறுமா? மாறிட்டே இருக்கும். அப்புறம் ஆடம் சாப்பிட்டீங்களா? ஸ்கூலில் போய் சாப்பிட்டுக்குவேன். ஆடம் சாப்பிடாம தான் இப்போ எனக்கு ஊட்டி விட்டுட்ருக்கீங்க அப்படி தானே? அப்படின்னு அவன் சாப்பிட்டதே அப்படியே கொஞ்சமாக பிச்சுட்டு எபிக்கு அப்படியே ஃபீட் பண்ணுறான். தயம் என்னம்மா என்னாச்சு? நான் சாப்பிட்டுக்குவேன். காட்டுங்க அப்படின்னு க்யூட்டாக ஊட்டி விடுறான். தயம் சொல்லுங்க என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை, தேங்க்ஸ். இப்போ தேங்க்ஸ் எதுக்கு சொன்னேன்னு கேட்டால் அது கூட தெரியாது. ஸ்லோ மோஷனு? நான் ஸ்லோ மோஷன்லாம் இல்லை, அதையே ஸ்லோ மோஷனை சொல்கிறேடி. ஹெபி என்ன? நான் ஒன்று சொன்னா நீ கஷ்டப்படுவியா? என்ன சொல்ல போறீங்க? எபி என்ன தயம் அப்படின்னு அப்படியே 2 பேரும் ஐட்டோய் காண்டாக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. 2 பேத்துக்குள்ள அப்படி ஒரு சைலன்ஸ். அப்போ தயங்க எபியை பார்த்துட்டே இருக்கா, எபியும் தயங்க பார்த்துட்டே இருக்கா. எபி நான் டக்குன்னு சொல்லிடுறேன், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு எபி. எனக்கு தெரியல, எனக்கு நீ உன்னை பார்க்காத போதெல்லாம் எனக்கு அப்படியே மனசுக்குள்ளே ஏதோ அடிச்சுக்கிட்டு சாகலாம் போல இருக்கு. ஸ்மைலை பார்த்தோன்னா அது ஏதோ ஒரு மாதிரி ஹீலிங்காக இருக்கு எபி. நீ கஷ்டப்படும் போது சேர்ந்து நானும் கஷ்டப்படுறேன். நீ சிரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என் ஃபேஸ்லேயே ஸ்மைல் வருது. எபி லவ் யூ எபி. தயம் ஏன் இப்போ அழுகிறீங்க? அழாதீங்க தயம். எபி ஐ லவ் யூ எபி, ஐ லவ் யூ. அழுகலை, பொட்டா மாதிரி அழுகலை நான். ஷிலா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு எபி. என்னால் நீ கஷ்டப்படுறதெல்லாம் பார்க்க முடியலன்னு தான் உன்னை தனியாக கூட்டுவான்னு ட்ராகன் கிட்ட சொன்னேன். அதான் இப்போ நீ சந்தோஷமாக இருக்குன்னு நம்புகிறேன். வா பைக்கில் ஏறு. என்னோட முடிவை நீங்கள் கேட்கவே இல்லை. நான் ஈவினிங் வந்து கேட்குறேன். இப்போ பைக்கில் ஏறு. இல்லை நீங்கள் டியர்ஸை வைப் பண்ணுங்க, அப்போ தான். இல்லை நானே பண்ண விடுறேன் அப்படின்னு தயாங்கோட கண்ணீர் எல்லாத்தையும் அப்படியே ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்ருக்கா. அழுகி அழுகிறத பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கா? வேணாம் அணை தொடச்சிக்கிறேன். அழக்கூடாது. இருங்க நான் போயிட்டு வாட்டர் எடுத்துகிட்டு வரேன். இல்லை என் பேக்லேயே இருக்கு அப்படின்னு அழகாக வாட்டர் பாட்டில் எடுத்து தயாங்க தண்ணி கொடுக்குறா. இத்தனோன்னு வாட்டர் பாட்டில் போதுமா உனக்கு? போதும், குடிங்க. இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அப்படின்னு க்யூட்டாக எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா. போகலாமா? போகலாம். தயம் நீங்கள் அழுறதை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது, ஆனால் பைக்கில் இப்போ உங்களுக்கு கட்டி பிடிச்சிட்டு தான் வருவேன் அப்படின்னு 2 சைடாக போட்டு உட்காந்துட்டு அப்படியே தயங்க கட்டி பிடிச்சிட்டு போகிறா. தயங்க அவள் பின்னாடி இருந்து கட்டி பிடிக்கிறது ஒரு மாதிரியான வார்ம் ஃபீல் கொடுக்குது. எபிக்கும் அப்படிதான். இவரை ஹக் பண்ணும்போது என்னை அறியாமலே எனக்குள்ள ஒரு பீஸ், ஒரு மாதிரி நிம்மதியாக தூங்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. உலகத்தில் யாரை பார்த்தாலும் பரவாயில்ல ஏதோ. அட் த சேம் டைம் அண்ணாவை பற்றி நினைக்கும் போது தான் துரோகம் பண்ணுறமோன்னு கஷ்டமாக இருக்குது. அப்போ குறிப்பிட்ட ஒரு சந்து வரைக்கும் மட்டும்தான் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு வருவா. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு பக்கத்தில் நெருங்க
தயங்க விட்டு விளக்கிட்டு ஷோல்டரில் மட்டும் சும்மா கை வச்சுட்டு வருவா. தயம் ஏபி ஈவினிங் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னா ட்ராகன் சொல்லிட்டு தான் போனா. ஏன் வாய்ஸ் நல்லா இருக்கு? ஒன்றும் இல்லை அழகி, போயிட்டு வாங்கண்ணா பத்திரமா. எல்லாம் இருக்குல்ல? இருக்கு. அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெசன்ட் எடுத்து கொடுக்குறான். என்ன தயங்க இது? ஓப்பன் பண்ணி பாருங்க அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க ஒரு துளி ப்ரேஸ்லெட் இருக்கும்ல, அது அவளுக்காக வாங்கியிருக்கான். சும்மா சின்ன கிஃப்ட். தேங்க்யூ, அழகா இருக்கு. அச்சோ க்யூட்டாக இருக்குல்ல உன்ன மாதிரியே. சரி போயிட்டு வரேன். தயம் என்னம்மா? மதியம் உங்களுக்கு ஒன்று கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? நான் ஈவினிங் வந்து தரட்டுமா? வெயிட் பண்ணுறேண்ணா. பத்திரமா போயிட்டு வாங்க. ஈவினிங் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். பாய். பாய் அப்படின்னு க்யூட்டாக சொல்லிட்டு ஓடிடுது அந்த குட்டி. டிராகன் ஐயோ எதை கால் பண்ணுறான்? சொல்ல டிராகனா? ஏய் நடி ஆட்டி, எங்கே ஆட்டிட்டு போயிட்டுருக்க? ஆட்டிக்கிட்டு இந்தியா போகிறேன். வயனோட அம்மா தானே வந்திருக்காங்கண்ணா, நீ இந்தியா போகிறேங்கிற தெரியுதுல? அப்போ மூடிக்கிட்டு அதடி மூடிக்கிட்டு சாத்திக்கிட்டு எதை சாத்திக்கிட்டு ஏதோ மூடிட்டு என்ன வை ஃபோனை. இவன் மட்டும் வச்சான்னு வச்சுக்கோ, அப்புறம் வீடு ஏறி குதிச்சு வந்து உன்னை மர்டர் பண்ணிடுவேண்டி. மர்டரா? அப்போ உன்னை கொன்றுவேன் நான். ஃபோன் வை. அப்படி அழகி எதுக்கடி கோவம்? உன்னை பார்க்கவே முடியல அதான். சரி சரி எப்போ பார்க்கலாம்? இப்போ வீடியோ கால். என் ஓனர் என்ன செருப்பை கழட்டி அடிப்பாண்டி. ஈவினிங் வந்து பண்ணட்டுமா? ஈவினிங் வேணா, நைட்டு வீடியோ கால். ஆடம் அப்படி இருக்கீங்களோ? ஓவலேட்டிங் ஃபேஸோ? கண்டுபிடிச்சிட்டியா? இதுக்கு தான் உன்னை பக்கா பாய் ஃப்ரெண்ட் மெட்டீரியல் சொல்கிறது. சரி சரி, எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுப்பா, பாய், லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறா. லவ் யூ டி அழகி, போயிட்டு வா போ இன்னைக்கு அப்படின்னு அவனும் ஃபோனை வச்சிட்றான். ஏஞ்சலு என்ன ஜெமினா, என்னடி அப்படியே சத்தவ மாதிரி வந்துட்டு எதுவுமே பேசாம? என்ன பேச சொல்ற? எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல ஜெமினா. நான் பேசுறேன்னு தெரியலையா? அடிங்க. ஏய் என்ன? இந்தியா போகாத ஏஞ்சலு. ஏன் ஜெமினா, என்னை மிஸ் பண்ணுவியா? ரொம்ப மிஸ் பண்ண வேண்டி உன்ன ஏஞ்சலு. வேணாண்டி. சரி சரி, நான் அம்மா கிட்ட கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு அப்படியே போயிடுது. ஆனால் அவங்க அம்மா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு அவளுக்கு தெரியுது. கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு தடவை கேட்டு பார்க்கலாம் ஜெமனுக்காக. அப்போ கிளாஸ் எல்லாரும் அப்படியே அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தனியாக ஒரு இடத்துல அப்படியே வாட்டர் ஃபில் பண்ணுறதுக்காக லில்லி வந்துட்டு இருக்கா. அப்போ ஆரம்பம் அப்படியே பின்னாடியே வராரு. ஆரம் ஒரு நிமிஷம் வாங்க, பேசணும். லில்லி, நானும் உங்ககிட்ட பேசணும் தான் இருந்தேன், இருங்க அப்படின்னு அப்படியே 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த தண்ணி தாங்க வேற கொரியால சன் இருக்கனால எவ்வளோ தண்ணி தாங்க அடிக்குது. மிஸ்டர் சன், கொஞ்சம் பார்த்து கொளுத்துங்க, கருத்து போயிடுவோம் போல அப்படின்னு எழுந்து அப்படியே வெளியில வந்தா. ஜேகேவும் அந்த காட்சியை பார்க்குறான். லில்லியும் ஆரமும் அப்படியே பக்கத்துல நின்று காதுக்குள்ள நம்ம பேசிக்கிறாங்க. ஜேகேக்கெல்லாம் செம்ம டென்ஷன் ஆகுது. அப்படியே வேகமாக போயிட்டு அவன் கையில் வச்சிருந்த பாட்டிலை போட்டு நல்லா உடைச்சிட்டு, லில்லி என்னடி பண்ணிட்டு இருக்க? இங்க நீ யாரு கூட பேசிட்டு இருக்க? ஜேகே சார், பிஹேவ் யுவர் செல்ஃப். ஆரம், இங்க வாயை மூடுங்க, புரியுதா? நீங்க எங்க சீனியர் ஸ்டாஃப் தான், பட் லில்லி இஸ் மைன். லில்லி இஸ் மைன்னு சொன்னேன். என்ன ஜேகே, மைனா என்ன? கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? மைனா எங்க ஃபேமிலியில ஒருத்தின்னு அர்த்தம். அவங்கள பொறுத்த வரைக்கும் மைனா உங்க ஃபேமிலியில ஒருத்தி, அதுதானே மீனிங். என்னடி உனக்கு இப்போ இருக்க முடியாதா? நான் இல்லைன்னா இன்னொருத்தவங்க அப்படியே அறுப்படுத்த போய் தெரியுவியா? இந்த கோவம் தான் உங்களை என்னை இவ்வளோ ஹேட் பண்ண வைக்குது. அகெயின் சொல்றேன் ஜேகே, லில்லி ஹேட் யூ. எப்பயுமே லில்லி உங்களை ஹேட் மட்டும் தான் பண்ணுவா அப்படின்னு லில்லி செம்மையா கோவப்பட்டு கத்திட்டு இருக்கா. ஜேகேக்கு மறுபடியும் டென்ஷன் ஆயிட்டு லில்லி அப்படியே கையை பிடிச்சி ஃபோர்ஸா இழுத்துட்டு அப்படியே தனியா கூட்டிட்டு போறான். லில்லி ஆரமே திரும்பி பார்த்துட்டே இருக்கா. ஆரமும் ஒரு மாதிரி மூஞ்சி சோகமா வச்சுட்டு பாக்குறான். என்ன வேணும்? கையை விடுங்க மாமா. எவ்வளோ நேரம் அந்த மாமா எங்கடி போச்சு?
அவன் பக்கத்தில் இருக்கும்போது என்ன மாமான்னு கூப்பிட மாட்டியா? எதுக்கு கூப்பிடணும்? எங்க இப்போ எனக்கு யாருன்னே தெரியாதவங்க, அது மாதிரி தான் நானும் நடந்துக்குவேன். யாரை கேட்டுறீ அவனை பிடிச்சிருக்கீங்கிற? ஆமாம், எனக்கு அவர் தான் பிடிச்சிருக்கு. அதுக்கு இப்போ என்ன? இல்லி அசிங்கமாக கேட்பேன்டி, உனக்கு என்ன தானே பிடிச்சிருக்குன்னு. ஓ, அப்போ 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 எனக்கு பிடிக்கும் போது உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு பிடிக்கும் போது இப்போ எனக்கு பிடிக்கல. என்ன பண்ணுறது, எல்லாம் என் நேரம். ஓ அப்படி. இப்போ அடுத்த வாரம் பிடிக்கலன்னா வேற அப்படிலே டக்குன்னு ஜேகே நல்லா ஒரு சப்புன்னு ஸ்லாப் கொடுக்குறா. மைண்ட் யோர் வேர்ட்ஸ் ஜேகே, இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இனி உங்களுக்கு நான் மாமான்னு கூட கூப்பிடுறதுக்கான தகுதியை கொடுக்க மாட்டேன். ஓ என்னையவே அரைஞ்சிட்டல்லடி அப்படின்னு லில்லியை திருப்பி அறைய போகிறான். ஆனால் அறையாமல் அகைன் கையை கீழே போட்டு செம்ம கோவமா பக்கத்தில் இந்த ஸ்டோனை நல்லா எட்டி உதச்சிட்டு அவன் பாட்டுக்கு கிளாஸ்க்கு போயிடுறான். இந்த சைடு ஜெமினா ஒரு மாதிரி சேடாகவே இருக்கான். ஜெமினா என்னடி கிளாஸ் கவனியாக சேடாக இருக்க? ஒன்றும் இல்லை, மூடிட்டிரு. ஐயோ திட்டாதண்ட ஜெமினா. ஜெமினா என்னம்மா ஏன் சோகமாக இருக்க? ஒன்றும் இல்லை, கிளாஸ் கவனி, எக்ஸாம் டைம் வேற. இல்லை சொல்லு. ஒன்றும் இல்லடி தங்கம், கிளாஸ் கவனிங்க உங்க ஏஞ்சலு அப்படின்னு கிளாஸ் கவனிக்க வச்சிடறான். ஏஞ்சலு அயன் ஏன்டி இந்தியா போற? ஒரு மாதம் லீவுடி, என்னால் சத்தியமாக உன்னை பார்க்காமலாம் இருக்கவே முடியாது. கஷ்டம்டி, ரொம்ப கஷ்டம். இவ்வளோ நாள் நீ பக்கத்தில் இருக்குங்கிறதுக்காக சண்டை போட்டு பேசாமலாம் இருந்துட்டா. ஃபுல்லாக என் பொண்டாட்டி ஆனக்கப்புறம் உன் மேலே இன்னும் அதிகமாக அடிக்ட் ஆனக்கப்புறம் என்னால் உன்னை பார்க்காம உன்கிட்ட பேசாமல் உன்னோட ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணாமல் சத்தியமாக இருக்க முடியாதுடி. ஐ மிஸ் யூடி பொண்டாட்டி, ஐ மிஸ் யூ ஏஞ்சலு, ஐ மிஸ் யூடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான் திரும்ப திரும்ப. இப்போ எனக்கு நல்லா தெரியுது அவன் இந்தியா போகிறேன்னு சொன்னதில் இருந்து தான் இவன் ரொம்ப ஒரு மாதிரி சோகமாக இருக்கான்னு. அப்போ அப்படியே பிரேக்கும் ஒருத்தர் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதை லில்லி என்ன ஆரம்ப பிடிச்சிருக்கு? ஆரம்ப சீக்கிரமாக கேட்பேன் லில்லி, உனக்கு என்ன தானே பிடிக்கணும்? நான் பிடிக்கிறேன்னு சொல்லாமல் அவளுக்கு ஆரம்ப பிடிச்சிருச்சான். சங்கர் இந்த முளைச்சிட்டு வந்தான் அந்த 6 அடி மனுஷன் ஆரம்ப அப்படின்னு ஆரம்ப போட்டு நல்லா திட்டிகிட்டு இருக்கான். ஹேபி உனக்கு தயங்க ஹக் பண்ணும்போது ஒரு வார்ம் ஃபீல் கொடுக்குதுல, ஆனால் நீ ஈவினிங் வந்து உன்னோட விருப்பத்தை சொல்கிறேன்னு சொல்லியிருக்கல்ல. திரும்பி ஈவினிங் போனதும் தயாங்க ஒரு வார்மான ஹக் கொடுத்துட்டு அது ஒரு மாதிரி காமமாலாம் இருக்காது, ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக வார்மாக இருக்கும், ஒரு மாதிரி அழகான உணர்வை உணர வைக்கும். அப்படி கொடுத்துட்டு ஐ லவ் யூ டு தயோம் அப்படி சொல்லிடணும். லவ் யூ டு தயோம் அப்படி சொல்லிடணும். எனக்கு இப்போவே ஒரு மாதிரி குஷி ஆகுது. அபி தயாங்க பற்றி நினைக்காம இருக்கவே மாட்டேறல. சரியான கியூட் அவர், அழகா சிரிப்பாரு, குட்டி மூக்கு, அழகான கண்ணு. ஒரு கண்ணுல சிங்கிள் ஐலிட் இருக்கும், இன்னொரு கண்ணில் டபுள் ஐலிட் இருக்கும். அவரோட உதடு இருக்கே, ஐயோ நான் எல்லாத்தையும் ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா. சாப்பிடு, இப்படியே மூழ்கிட்டேன்னா போச்சு அப்படின்னு அவளும் கண்டினியூவாக சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்படியே ஸ்கூலும் முடிஞ்சிருது. தயாங்கிட்ட கண்டிப்பாக சொல்லிடணுங்க அப்படின்னு வேகமாக ஓடி வந்து பார்த்தா அங்கே டிராகன் நின்றுட்டு இருக்கான். என்ன அண்ணன் என்ன நிற்கிறா? எபி போலாமா? அப்போ ரிசோ போலாமே. ஒய் உன்னை வந்து கூப்பிட்டு போகிறேன்னா டிராகனா ஒரு 1 hour கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும். பண்ணலாமே. நானும் தான் சேர்ந்து இந்தியா போகிறேன். என்னடி சொல்கிற? ஆமாம் நானும் சேர்ந்து தான் போகிறேன். இது சத்தமாக என்னால் முடியாதுடி. ஃப்ராங்க் பண்ணனே, நான்லாம் சேர்ந்து போகல, நான் இங்கே தான் இருக்க போகிறேன். உன் உயிரை வாங்காமல் என்னைக்கு நான் இருந்திருக்கேன்? அப்படி பாவி மகளே மினிக்கி, கொஞ்ச நேரத்தில் உயிரை ஆவியும் போயிடுச்சு. சரி ஏதாச்சும் இறக்கி விட்டு வர்றேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு 6 மணிலேருந்து 7 மணி வரை உன் கூட தான், புரியுதா? ஓகே, நான் வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணுறேன் அப்படின்னு அவள் நிற்கிறா. ஒயனுக்காக வெயிட் பண்ணிட்டு, பிகாஸ் ஒயன் ஜெமன் கூட உள்ள பேசிகிட்டு இருக்கா. ஜெமனா எனக்கு தெரியும் ஜெமனா, நீ ரொம்ப சோகமாக இருக்க, நீ கவலைப்படாத,
ஒரு மாதம் நான் அங்கேருந்து ஃபுல்லாக உன் கூட வீடியோ கால் சேட்டிங் எல்லாமே இருப்பேன். கவலைப்படக்கூடாது. இப்போ ஜிம்மு நம்ம கையில் ஒரு சாக்லேட் கொடுத்துட்டு சோகமாக இருக்கக்கூடாது. ஐயோ ஹாப்பியாக சிரிச்சுட்டு இருக்கணும் டி ஏஞ்சலு. புரியுதா? புரியுது. வீட்டுக்கு போகலாமா? போகலாம் வா. இனி ஃபுல்லாக ஸ்டடீஸ் தான், ஒர்க்குக்கெலாம் போகலடி. 3 நாள் கிட்ட லீவ் வாங்கிட்டேன், அவ்வளோதான். சரி ஜமுனா, நீயும் உடம்ப பார்த்துக்கணும் அப்படின்னு இப்போவே கேரிங் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. அண்ணா என்ன பி? தலாம் காலையில் இறக்கி விடும் போது சொன்னார் மதியம் அவர் தான் கூட்டிகிட்டு போகணுன்னு. அதுவா, அவன் கிளம்ப தான் இருந்தான். திடீர்னு பார்த்தா ஓனர் ரொம்ப வேலை கொடுத்துட்டாரு. அதான். வேலை கொடுத்துட்டாரா? ஏன்? அதுவா, அதான் எங்கள் ஆஃபீஸில் ஒரு மீட்டிங்லாம் போடுவாங்கள்ல எம்ப்ளாயீஸ்க்கு, அதில் பக்கத்து ஊருக்கு போய் குட்டியாக ஒரு கேம்பிங் மாதிரி போடணும். அதுக்கு தயாங் தான் எல்லாத்தையும் கைட் பண்ணி கூப்பிட்டு போகிறதா இருக்கு. ஓ, எப்போவா? அவனை அப்படியே அனுப்பிட்டாங்க. ஆமாம், வீட்டிலேருந்து அவன் பேக் கூட பண்ணல, அப்படியே என்னை எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு அவனை விடவே இல்லடி. பாவம், அவன் ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி செத்து போன மாதிரி ஆயிடுச்சு. அப்படியா? ஃபோன் பண்ணி கேள. சொல்லவே மறந்துட்டேன். பேகை கொடுக்கும்போது அவன் ஃபோனை சார்ஜ் போட்டு எடுத்துருவான்னா, நான் சார்ஜ் போட்டு வீட்லேயே விட்டு வந்துட்டேன். வேற ஆள் ஃபோன்லேருந்து கால் பண்ணிக்குவான். இப்போ எபிக்கு அப்படியே மனசே நொறுங்கிடுது. அப்போ அவரை என்னால் பார்க்கவே முடியாதா? எத்தனை நாள்னா நீ போல? உனக்கு எக்ஸாம் முடிச்சதும் கரெக்டாக வருவான்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் நான் தான் பிக்கப் ட்ராப் எல்லாமே. அது வரைக்கும் ஆஃபீஸில் அந்த ஒர்க்கர்ஸ்க்கு வேலைலாம் கம்மி தான் எங்களுக்கு. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓ ஹாபி, அவர் கையில் ஃபோனும் இல்லை, அவரை பார்க்கவும் முடியாது. ஆனால் அப்படின்னு ரொம்ப சோகமாக லிட்டரலி அவளுக்கு கண்ணில் இருந்து தண்ணி வந்துடும் போல. அந்தளவு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கா. என்னாச்சு? இல்லைண்ணா, அது போகும்போது ஏதாச்சும் சாப்பிட்டு போகலாமா? என்ன வேணும் தங்கச்சிக்கு சொல்லு, வாங்கி கொடுக்குறேன். கிரில் சிக்கன். வா போகலாம். ஏபி, ஏன் தவங்க மிஸ் பண்ணுறியா? எனக்கு அழுகணும் போல இருக்கு அப்படின்னு அப்படியே பியர்ஸ் எல்லாம் காத்தோட காத்தா வைப் பண்ணி விட்டுட்டு டிராகன் கூட பைக்கில் போயிட்டுருக்கா. டிராகனை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே சாஞ்சுக்கிறா. என்னம்மா டயர்டாக இருக்கா? இல்லைண்ணா, நீ போ, பார்த்துக்கலாம். அப்போ இப்படி எல்லாரும் அவங்க வீட்டில் செட்டில் ஆகிடுறாங்க. ஜிம்மின வாயின் கூட ஸ்கூலில் மட்டும்தான் பேசிக்கிறோம். மற்ற டைம் அவனால் பேச முடியல, பிகாஸ் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எப்படியோ ஒரு ஃபியூ டேஸ் போயிடுச்சு. எனக்கு தான் எக்ஸாமோட லாஸ்ட் டேட். எல்லாரும் அப்படியே எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வெளியில் வர்றாங்க. இப்போ ஜிம்மின வர்றான். ஜிம்மினா எப்படி எழுதியிருக்கா? அதெல்லாம் பாஸ் ஆயிடுவேண்டி. எங்கள் வீட்டில் அசிங்கப்படுத்தினானுங்கள்ல, இப்போது இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டா டிப்ளமோ கோர்ஸ் படிச்சுட்டே வேலைக்கு போகிற மாதிரி பார்க்கணும். அப்படி இல்லைன்னா இல்லைன்னா ஏதாச்சும் பார்க்கணும்டி. அயன் இன்னும் 3 hours தாண்டி இருக்கு நீ கிளம்புறதுக்கு. அதான் ஜிம்மனா, ஏர்போர்ட் இங்கேருந்து 1 hour தான், நான் கிளம்பு 1 hour ஆகிடும். ஆனால் மிஸ் யூ அப்படின்னு ஜிம்மினை கட்டி பிடிச்சி செம்மையாக அழுகிறா. ஏன்டி ஏஞ்சல் அழுகிற? ஒன்றும் இல்லடி, நான் இங்கே தான் இருக்கேன். அண்ணா உன்னை விட்டு எங்கேயும் போகல, நானும் இங்கே தான் இருப்பேன், உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். இப்போ நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே? ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. என் பொண்டாட்டி நான் உன் புருஷன், இதுக்கு மேலே எதுக்கும் பயப்படக்கூடாது. சரி, அங்கே போயிட்டு கால் பண்ணோண்டி. கால் மெசேஜில் எனக்கு புரியுது, அங்கே போனதும் ஒரு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் உன்னை சுற்றி உட்காந்துட்டு அது இது கொரியா அப்படி இப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், ஆனால் ஃப்ரீ டைமில் மெசேஜ் பண்ணிடுடி அழகி. உன் மெசேஜ்க்காக ரொம்ப வெயிட் பண்ணுவேன். ஏஞ்சலே, மறுபடியும் ஒரு தடவை கூப்பிட்டு ஏஞ்சலே. இதுதான் எனக்கு ஒரு மாதிரி நிம்மதியாக கொடுக்குது ஜிம்மனா. அப்போ ஜிம்மனுக்கே கண்ணு கலங்குது. ஏ பொண்டாட்டி, என்ன கண்ணை தோடுறி? சி, சென்டிமெண்ட்லாம் நமக்கு செட்டே ஆகாது. ஆமாம், சென்டிமெண்ட்லாம் நமக்கு செட்டே ஆகாது. ஏய் ரிங்க காட்டு அப்படின்னு கையில் போட்டு விட்ட ரிங்க காட்டுறான். பத்திரமா வச்சு ஓடி. இதுதான், இதை பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு மாதிரி உன் கையோட கை கொடுத்துருக்க மாதிரி தோணும். எனக்கும் அப்படிதான். நீயும் ரிங்க கழட்டக்கூடாது, நானும் கழட்ட மாட்டேன். நானும் கழட்ட மாட்டேன்டி பொண்டாட்டி. ஜிமினா என்னடி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மொத்தம் கொடுக்குற ஜிம்மனுக்கு
அவன் அப்படியே முத்தம் கொடுத்துட்டே பேசுகிறான். யாராச்சும் பார்த்துருவாங்கடி. ஏத்துல ஏத்துல பரவாயில்ல பரவாயில்ல, யாரை பார்த்தா எனக்கு என்ன அப்படின்னு யாரும் இருக்காங்கன்னு கூட பார்க்காம நல்லா முத்தம் கொடுக்குறா. டிராகன்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். என்ன சிரிப்பேன்? என்ன நானும் சேர்ந்து போகட்டா ஹிந்தியாக்கு? எரிஸ் போனன்னு வச்சுக்கோ, உடனே மேலே கொடுப்பேன், சாவடிச்சிருவேண்டி. ஹிந்தியாவுக்கு வந்து தூங்கிட்டு போயிடுவேன். லாஸ்ட்டாக எப்போ முத்தங்க இருந்த? அதுவாச்சும் ஏண்டி நேற்று நைட்டு தான் வீடியோ காலில் எங்கெங்கெல்லாம் முத்தம் கொடுக்கணுமோ அங்கெல்லாம் கொடுத்தேன்டி. நல்லா வீடியோ காலில் மட்டும் வாழு, நேரில் கொடுத்துடாத அப்படின்னு சொல்ல அப்படியே கை பிடிச்ச இடுப்பு பிடிச்ச பக்கத்தில் இழுத்து என் அச்சனை ரிசுக்கு கொடுக்குறான். அட பாவி, யாராச்சும் பார்த்துட்டா என்னடா பண்ணுவ? எவன்டி பார்க்கணும், எவன் பார்க்கணும், பரவாயில்ல பார்க்கட்டும் என்ன அப்படின்னு கியூட்டா அந்த 2 பேரும் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணா சொன்னாரு எனக்கு எனக்கு தயம் வந்துருவாங்கன்னு. நேத்தெல்லாம் எனக்கு சரியான அழுக. அப்போ அந்த சைட் தயம் எபி உங்ககிட்ட சொல்லலை, பிகாஸ் இது அர்ஜென்ட் ஒர்க். அண்ணா சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். ட்ராகன் உங்ககிட்ட கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணியிருப்பான். இவி யாழகி ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி. ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்கேன், இன்னும் 5 ஹவர்ஸில் நாங்கள் இருப்பேன் அப்படின்னு அவன் ட்ராவலில் எபியை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே அப்படியே ஃபுல்லாக நினப்பு, ஜெபியோட நினப்பு மட்டும்தான். அப்படியே ஹெட்ஃபோன் எடுத்து காதில் வச்சுட்டு அவளோட இருந்த மூமெண்ட்ஸ், அவ கூட க்யூட்டான மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டே இருக்கான். தேடி இருப்பல்ல அழகி, நீ ரொம்ப அழகுடி. அம்மாஞ்சி எதுவுமே தெரியாது உனக்கு. தயம் இன்னும் 5 ஹவர்ஸில் வந்துடுவீங்கல்ல, வந்ததும் ஃபஸ்ட்டு என்னை பாருங்க, அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு எப்பயும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஜிம்மின் அப்படியே வயனுக்கு முத்தம்லாம் கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுறா. இப்போ ஜிம்மின் அப்படியே வாசலில் வந்து நிற்கிறான், வீட்டு வாசலில். இல்லை வயனோட அம்மா கண்ணில் பட்டா வேற மாதிரி ஆயிரும், வேணாம் வேணாம் அப்படின்னு அவனோட ரூமுக்கு போய் மேலேருந்து ஒளிஞ்சு பார்க்குறான் விண்டோ வழியா. ஆனால் வயனுக்கு நல்லா ஃபீல் ஆகுது அவன் மேலே நின்று அவளை பார்க்குறான்னு. ஸோ அவளும் அப்படியே பார்க்குறா. சிமினா எனக்கு தெரியும் என்னதான் பார்க்குறான்னு, ஆனால் ப்ளீஸ் ஏர்போர்ட் வர வந்துரு. எப்படியாச்சும் ஏஞ்சலு நான் ஏர்போர்ட் வர வருவேண்டி, இங்கேருந்து பக்கம் தானே, தோ எங்க எதில் வருது அப்படின்னு ட்ராகனுக்கு கால் பண்ணுறான். டேய் ட்ராகனா, ஏய் மச்சான் என்ன டேய், நீங்கள் வயன் ஊருக்கு போகிறாள், எனக்கு வந்து ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணுறியாடா? அவள் போகிறதுக்கு முன்னாடி நான் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். அப்போ இந்த சைடு மா லில்லியை போட்டுன்னு வந்து இட்டுருக்காத, வா போகலாம். டேய் அதான் முடிஞ்சிருச்சுல, நீ நான் லில்லி எல்லாரும் தாண்டா சேர்ந்து போகிறோம். ஓ சேர்ந்து சரிம்மா நல்லபடியாக போகலாம். அங்கே போனாலும் அவளையும் இழுத்துக்கிட்டு அப்படின்னு செம்ம டென்ஷனாக தான் இருக்கான். அப்போது லில்லி, ஜேகேயோட அம்மா, ஒயனோட அம்மா, ஒயனோட பாட்டி எல்லாரும் சேர்ந்து தான் போகிறாங்க. ஸோ ரிஸ் மட்டும் தான் தனியாக வீட்டில் இருப்பா. அவளை மட்டும் விட்டுட்டு ரிஸ் பத்திரமா இருடி, போயிட்டு வரேன். ஏய் நாளா உன் தொல்லை தாங்க முடியாம தாண்டி இவ்வளோ நாள் இருந்தேன், இனிமே நாளா? அப்போ அவளை கட்டி பிடிச்சி காதில் சனியனே டிராகன் கூட அளவா இருக்கணும். ஏய் நீ ஜிம்மின் கூட என்ன அப்படின்னு பல்ல கட்டிட்டு 2 சண்டை போட்டுக்குதுங்க மறுபடியும். இப்போ டிராகனும் அப்படியே வர்றான். ஸோ வயன் எல்லாரும் அப்படியே காரில் போகிறாங்க. அந்த காரில் அப்படியே ஏர்போர்ட் ரீச் ஆகுது. அப்போ இந்த காரில் இருந்துகிட்டே வயனும் திரும்பி பார்த்துட்டு வந்திருப்பா ஜிம்மின் வரானான்னு. அவளுக்கு ஏதோ ஒரு சென்ஸ் ஆகிருக்கும், கண்டிப்பாக அவன் வந்துடுவான், அவன் அப்படிலாம் விட்டுட்டு போக மாட்டான்னு. ஸோ அதே மாதிரி தான் ஜிம்மினும் அப்படியே வந்துடுறான். எனக்கு தெரியும் ஜிம்மினா நீங்கள் வராமல் இருக்க மாட்டேன்னு. அது எப்படி வராமல் இருப்பேன் எனக்கு நல்லா தெரியும், நீ கண்டிப்பாக வராமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க அம்மா பார்க்காத நேரம் ஜிம்மினே பார்த்துட்டே இருக்கா. இப்போ டிராகன் லில்லியவே பார்த்துட்டு இருக்கான். ஏன்டி பார்க்க மாட்டேன்? பார்க்குறதே கிடையாது. என்னை பார்த்தா அப்படி என்னடி உனக்கு குறைஞ்சி போயிடும். ஆரம் இப்போ சென்ட் ஆஃப் பண்ணி விடுறதுக்கு சர்ப்ரைசிங்லி ஆரமும் வராரு. அப்போ ஆரம் வயனோட அம்மா கிட்ட நல்லா ஒரு மாதிரி க்ளோஸ் ஆகிட்டான். அதே மாதிரி தான் லில்லி அண்ட் ஜேகேயோட அம்மா கிட்டையும், லில்லிக்கிட்ட ஆல்ரெடி, பட் ஜேகேயோட அம்மா கிட்டையும் மனசில் இடம் பிடிச்சிட்டான். பிகாஸ் ஆல்ரெடி அவங்க 2 பேரும் வந்து ஒர்க்கிங், ஒரே ஸ்கூலில் தானே ஒர்க் பண்ணாங்க, ஜேகேயோட அம்மாவும் ஆரமும். அதுக்கப்புறமா தானே ஜேகேயோட அம்மா வந்து ரிட்டையர்ட் ஆகி அந்த ஸ்கூல் விட்டு போயிட்டாங்க. எல்லாரும் அவனை தலையை தூக்கி வச்சு ஆடுங்க. எங்க பாருப்பா நம்ஜூன், எனக்கு ஒன்னையும் அவங்க கூட்டிட்டு போகணுன்னு தான் ஆசைப்படுறேன். அதெல்லாம் இல்லைம்மா, பிரச்சனை இல்லை.
அப்போ லில்லி அவன் பார்த்துட்டே இருக்கான். அது ஜேக்கு பிடிக்கவே இல்லை. எதுக்கு இப்போ லில்லியை பார்த்துட்டே இருக்கான்? எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. ஜமீனா போயிட்டு வரேன், பத்திரமா போயிட்டு வரேன். அழகி அழக்கூடாது என்ன? லவ் யூ, போயிட்டு வா. போயிட்டு வர, நீ பத்திரமா இரு. பத்திரமா இருப்பேன். இதோ இங்கேருந்தே ஒரு ஹக்கி அப்படின்னு ஹக்கிலாம் கொடுக்குறான். அவளும் பார்த்துட்டு அப்படியே உள்ளே போயிடுற ஏர்போர்ட்குள்ள. ஜிம்மன் கட்டு கண்ணில் இருந்து தார தாரையாக தண்ணீர் கொட்டுது. டிராகன் அப்படியே சட்டை அவன் புடஞ்ச மேலே போட்டு, ஏய் தாயோலி என்னடா உட்காந்து அழுதுட்டு இருக்க? மச்சான் ஏஞ்சல மச்சான், வந்துருவாடா. தெரில, ஏதோ அப்பெல்லாம் ஒரு மாதிரியே அவளை விட்டு போகிற மாதிரியே ஃபீல் ஆகுது மச்சான். டே அவள் வந்துருவான்னு சொல்கிறேன்லடா, எதுக்குடா உட்காந்து பொட்ட மாதிரி அழுகிற? எனக்கு தெரிலடாண்ணா, உனக்கு ஒரு மாதிரி பொட்ட மாதிரி தானே தெரியுது. நான் பொட்டையாவே ஆயிட்டணும்னு ஃபீல் ஆகுதுடா. சொல்ல தெரியல, ஆனால் என் ஏஞ்சலை மிஸ் பண்ணுறேன்னு மட்டும் தெரியுது மச்சான். டே அழுது தொலைகாதடா. எபி வேற நிப்பா வா அப்படின்னு அவனை கன்சோல் பண்ணிட்டு இருக்கான். எந்த சைடு? அதான் டைம் ஆயிடுச்சுல தயம் அப்படின்னு வெளியில நின்று எபி வந்து தயாங்காக காத்துட்டு இருக்கா. அப்போ தயாங்க அப்படியே பேகை வச்சுட்டு தூரமாக நடந்து வந்துட்டு இருக்கான். இந்த ஸ்ட்ரீட் எப்படி இருக்கும்னா அப்படியே லைட்டாக ஒரு மாதிரி ஸ்லோப் மாதிரி இருக்கும். அந்த ஸ்லோப்போட ஸ்டார்டிங்கில் தயாங்க அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கான். எங்கள் எபி அப்படியே வழி மேலே வெளி வச்சு காத்துட்டு இருக்கா. அங்கே அங்கே வருது தயம் தயம் தானே? அப்போ அவனும் எபி அங்கே நிற்கிறிய, அது நீ தானே? எனக்கு தெரியும்டி அம்மு, நீ அங்கே தான் நிற்ப. அழகி என் அம்மு என் சல்லம் அப்படின்னு அப்படியே ரெண்டு பேரும் ரொம்ப அப்படியே பக்கத்தில் வர்றாங்க. தயங் அப்படியே எபியை பார்த்து நோக்கி வந்துட்டு இருக்கான். எபி அப்படியே தயங்க பார்த்து நோக்கி வந்துட்டு இருக்கா. டேய் பொட்ட ஜிமனா அல்லாம என்ன? ஏய் மாறு இருக்குடா, அவள் இந்தியா போய் ரீச் ஆகட்டும் சரியா? நான் அழலை, என் கூடவே இருக்கியாடா? சர்ரா உன் கூடவே இருக்க. இந்த மாதிரி அழுகிறானே, இப்போ ரிஸ் கால் பண்ணுறா. ரிஸ் நான் அப்புறம் அடிக்கிறேன்டி, ஜிம்மின் அழுதுட்டுருக்கான். ஏன்? அதான் போயிட்டாள் அடி ரிஸு. அதான் ஸோ க்யூட்ல ஜிம்மினை ரகடுன்னு நினச்சானா வயன் போகிறதுக்காண்டி அழுகிறாரா? வைடி மூடிட்டு மினிக்கி சொன்னா அப்படியே க்யூட்ல நொட்டுவேன் வை அப்படின்னு வச்சிடுறான். போட நாயே அப்படின்னு அவளும் வச்சிடுறா. டேய் சரி வா வீட்டுக்கு போகலாம். சரிடா வா பைக்கிடு போகலாம் அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. அப்போது ஒயன் ஃப்ளைட்டில் போகும்போது ஃபுல்லாக ஜிம்மினோட ஞாபகம் மட்டும்தான். இந்த சைடு மேபி எதுக்கு மேலே உன்னால் முடியாது அப்படின்னு வேகமாக ஓடி போய் தயங்க அப்படி கட்டி பிடிச்சிக்கிற ஜம்ப் பண்ணி. அப்போ தயங்க அவளை கட்டி பிடிச்சி நல்லா சுற்றிட்டு இருக்கான். கரெக்டாக டிராகன் வந்து பைக்கை பார்க் பண்ணிட்டு பார்த்தா தயங்க எபியும் கட்டி பிடிச்சி நின்றுட்டு இருக்காங்க. பின்னாடி ஜிம்மினும் அப்படியே இதை பார்க்குறான். டே அது மச்சான், அது என் தங்கச்சி எபி தானே? டிராகனா ஆமாடா, அது தயாங், அது தங்கச்சி எபி. தயம் அவங்கள எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? எதுக்கு அழுகிறீங்க? என் அழகி எதுக்கு அழுகிறீங்க? அழக்கூடாது. மிஸ் யூ தயம். அன்னைக்கு பதில் கேட்டீங்கல்ல? இல்லை நான் தானே சொல்கிறேன்னு சொன்னேன், இப்போ சொல்லட்டுமா? என் அழகிக்கு இப்போ பதில் சொல்லுமா? நானும் மிஸ் யூ அப்படின்னு ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா கட்டி பிடிச்சிக்கிறாங்க டைட்டாக. அந்த டைட்னஸ்லேயே தெரியுது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ மிஸ் பண்ணாங்கன்னு. ஆனால் இப்போ வரைக்கும் தயாங் சொன்னா லவ், ஆனால் வயன் என்ன சொல்லலைல. தயம் மிஸ் யூ. அப்போது ஜிம்மனும் டிராகனும் அப்படி வந்துட்டு இருக்காங்க வேகமா. இப்போ சொல்கிறேன் தயம் ஐ லவ். டி தயாங்கா கொத்த செஞ்சிடல அப்படின்னு டிராகன் அப்படியே தயாங்கோட மூஞ்சு மேலே ஒரு குத்து விடுறான். அப்படியே கொஞ்சம் டைம் ஆகுது. இந்த சைடு வயனு அப்படியே போயிட்டு இந்தியாவில் லேண்ட் ஆகுறா. அம்மா இந்தியா வந்ததுக்கப்புறம் தான் குஷியாகவே இருக்கு, ஆனால் ஜிம்மனை மிஸ் பண்ணுறேன். என்னம்மா நம்ம வீடு அது இப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கு? ஆமாடி நம்ம வீடு தான். என்னது என்கேஜ்மெண்ட் செரிமனியா? யாருக்கு என்கேஜ்மெண்ட்? அதுவும் நம்ம வீட்டில்? இப்போ வயனோட அம்மா வயனை பார்த்துட்டு உனக்கு தான் வயன் என்கேஜ்மெண்ட், வா போகலாம் அப்படின்னு கை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது அவளுக்கு சரியான ஷாக்கு. இந்த சைடு
அப்படியே தயங்க போட்டு நல்லா அடிச்சிருப்பான். ரோட்ல ஒன் சைடு எபி, இன்னொரு சைடு தயம். தயம் தயம் எழுந்துருங்க தயம், தயம் சாரி தயம். ஏய் எபி, உன்னை தங்கச்சின்னு இடம் கொடுத்து வளர்த்தல, இப்படி அடி பண்ணுவேன். பொண்ணு நானா இல்லை தயாங்க பொட்ட என் தங்கச்சி கூட சேஃபாக இருப்பான்னு அனுப்பி வச்சேன். ஆனால் அவளையே தூக்கிடல. ஜிம்மினோ டேய் டிராகனா விட்டு தொலையன், அவன் தானே லவ் பண்ணி தொலைக்கட்டும். அவனை விட நல்ல பையன் உன் தங்கச்சிக்கு எங்கே நொட்டிடுவான் அப்படின்னு செம்ம டென்ஷனில் அவன் கத்திட்டு இருக்கான். அப்போ எபியும் தயங்க ஒரு மாதிரி டேரி ஐஸோட பார்க்குறா. அப்போ தயங்க எபியோட கையை நல்லா பிடிச்சிக்கிறான். அப்போ எபி தயங்கோட கையை எடுத்து விட்டுட்டு தயம் அது அப்படின்னு ஏதோ பேசுகிறா. அப்போ அதை கேட்டுட்டு தயாவுக்கு செம ஷாக்கு. அவன் அப்படியே நொறுங்கி போயிடுறான். அப்போது டிராகன் தோ இதான், ஏய் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு அவன் பாட்டுக்கு டிராகன் பக்கத்தில் போய் நின்னுறா. ஓகேடா, இதோட நான் இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். அண்டு எஸ், பாதி பேர் கெஸ் பண்ணிட்டீங்க ட்விஸ்ட்டை. தயாங் ஏபியோட பேரை அப்படியே பிரித்து விட்டோன்னா அதுக்கு சண்டை போடுறீங்க என்கிட்ட. தயாங் ஏபிக்கு ஏன் கொஞ்சமாக வைக்கிறீங்க, உங்களுக்கு நிறைய வைங்க, டிராகன் டிஸ்க்கும் நிறைய வைங்கன்னு க்யூட்டாக வந்து என் கூட சண்டைலாம் போடுறீங்க. நான் பட்டு குட்டிங்களா, நான் வைக்கிறேன். நான் இப்போவே சொல்கிறேன், அக்கா ஹாப்பி என்டிங் அப்படிலாம் கேட்கக்கூடாது. நான் கண்டிப்பாக ஹாப்பி என்டிங் நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த சரா சொன்னால் செஞ்சிருவா. ஹாப்பி என்டிங் தான், கொஞ்ச நாள் கஷ்டமாக போகும், அப்புறம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக போகும். புரியுதா? மறக்காம கமெண்ட் பண்ணணும் அண்ட் லைக்கும் பண்ணணும். ஓகே பாஸ்டோஸ், ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. லவ் யூ ஆல். சராங்கே.